ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒருவருக்கும் தருகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 25-26 வசனங்கள். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். கர்த்தரே உங்களை ரட்சிக்கிறவர், கர்த்தரே உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமேன். சென்ற நாட்களிலும் நாம் ஆலயத்திலே குருத்தோலை ஞாயிற்றை சிறப்பாக அநேகர் ஆசரித்தோம். பவனியாய் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள். யோவான் 12 நீங்கள் வாசிப்பீங்கன்னா 13வது வசனத்தில் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். ஓசன்னா என்று சொல்லும்போது கர்த்தாவே ரட்சியும் என்று அர்த்தம். கர்த்தாவே எங்களை ரட்சிக்க வந்த கர்த்தாவே உமக்கு நன்றி, எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும் என்று ஓசனா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே நீங்கள் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா யோவான் 12:14 அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதையின் குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிற பிரகாரம் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் பயந்து போயிருக்கிறேன் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை பயப்படாதே என்று சொல்லி. பயப்படாதே சீயோன் குமாரத்தியே, நீ பயப்படாதே, அவர் உன்னிடத்தில் வருகிறார், உன்னை ரட்சிக்கும்படி வருகிறார், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும்படி வருகிறார். ஆமீன். இன்றைக்கும் ஒருவேளை சில காரியங்கள் வாய்க்காததினால் ஒரு சோர்வோடு இன்றைக்கு காணப்படுகிறீர்களா? கர்த்தர் இன்று உங்களுக்காகவே அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு ரட்சிப்பை கொடுத்து உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காகவே கர்த்தர் இந்த நாளில் மனிதனாய் அவதரித்து நமக்காக, உங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து உயிரோடு கூட இன்றும் நமக்காக நம்மோடு கூட உலாவுகிற பரிசுத்த ஆவியானவராய் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பயப்படாதே, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். மத்தேயு 24:1 இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி உன்னிடத்தில் வருகிறார். சாந்த குணமுள்ளவராய் உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் வந்து பயந்து போயிருக்கிற உன்னிடத்தில் வந்து உன்னை பார்த்து உன்னை காப்பாற்றும்படி, உன்னை ரட்சிக்கும்படி, உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும்படி கர்த்தர் இன்று வந்திருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதே வேளையில் நாம் இன்று ஆர்ப்பரித்தோம். ஓசனா உன்னதத்தில் தேவனே உமக்கு ஓசனா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி நம் சபைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு பவனியாய் சென்று அவரை ஆர்ப்பரித்தோம். இந்த ஒரு ஆர்ப்பரிப்பும், இந்த கொண்டாட்டமும், இந்த சந்தோஷமும் நம்மோடு கூட இன்றைக்கு நின்று விடவே கூடாது. இன்றும் ஒரு ரட்சிப்பில்லாமல் அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஒரு பயத்திலே பயந்து போய் அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு, பாவத்தின் பிடியிலிருந்து அழுது கொண்டிருக்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு, ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு, ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி பிசாசோடும் நோயோடும் போராடி கொண்டிருக்கிற நம்முடைய மக்களுக்கு இந்த ரட்சிப்பின் செய்தி என்ன செய்யணும்? போய் சேர வேண்டும். இந்த ரட்சிப்பை நம்மோடு கூட நாம கொண்டாடணும், நாம ஆடணும், நாம ஆர்ப்பரித்தோம் என்று இல்லாதபடி கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தது அந்த ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும். ரட்சிப்பில்லாமல் அதில் கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும். அதற்கான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆகவே இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை இந்த வேளையில் இந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உங்கள் காரியங்கள் வாய்க்கப்படாததினால் சோர்ந்து போயிருக்கலாம், ஒரு பயந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை பயப்படாதே, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி. ஆகவே இந்த வேளையிலும் நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? இயேசப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டு எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பயப்படாதே, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி இன்று நாளில் வாக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. பயந்து போயிருக்கிற காரியங்கள் வாய்க்காததினால், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், எதிர்கால காரியம், வேலையின் காரியங்கள், வியாபாரத்தின் காரியங்கள் வாய்க்காததினால், எதை செய்தும் எனக்கு வாய்க்கலே என்று சொல்லி இந்து போயிருக்கிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பையும் ஒரு மீட்பையும் அருளும்படி நீர் வந்திருக்கிறீர். அப்பா, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நீரே எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று அதற்காக நம்பிக்கையோடு காணப்பட நீர் உதவி செய்யும். இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.